அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் இந்த பரிபூர்ணமான இஸ்லாத்தில் நம்மளை படைச்சிருக்கான். நம்மளுக்கு தொழுகையை கடமையாக்கியிருக்கான். அந்த தொழுகிறதுக்கு முன்னாடி நம்ம உறுப்புகளை தூய்மை செய்து தொழணும். அது பற்றி தான் ஒழுவின் சிறப்புகள். அது ஒழுவின் சிறப்புகள் என்னென்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒழு செய்வதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும். ஒழு செஞ்சதுக்கப்புறமா நம்ம கையை கழுவுறதுனால நம்மளுக்கு நோய்கள் இருந்து பாதுகாப்பு பெற முடியுது. அதுக்கப்புறமா மூக்கை கழுவுறதுனால நம்மளுக்கு மூக்கிலிருந்து சிறு சிறு கண்ணுக்கு தெரியாத நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெற முடியுது. அதேமாரி வாயு கொப்பளிப்பதுனால நம்மளுக்கு உடல் ரீதியான நோய்களை தவிர்க்க முடியுது. தலையை மசாஜ் செய்வதனால, மூளையை தடவதுனால நம்மளுக்கு மூளையுள்ள நரம்புகள்லாம் மன அழுத்தத்தை போக்கி மன அமைதி பெற முடியுது. அதேமாரி கால்களை சுத்தம் செய்வதனால கால்களுடைய கிருமிகள்லாம் நம்மளால் அகற்ற முடிகின்றது. ஒழு செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஒழு செய்வோம் துவா ஓதுறதுனால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த துவாவை ஓதுறதுனால அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்தில் நம்மளுக்கு பிடிச்ச சொர்க்கத்தில் உள்ள வாசல்களை நுழையிறதுக்கான இது நம்மளுக்கு தந்திருக்கான். அதே மாதிரி நம்ம அந்த துவா ஓதுறதுனால நம்மளுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதேமாரி மிஸ்வாக் பல்கூச்சி நம்மளை ஒரு வக்து தொழுவைக்கும் அந்த மிஸ்வாக் பல்கூச்சி தூய்மை செய்வதனால நம்ம பற்களை தூய்மை செய்து பற்களுடைய ஈர்கள்லாம் பாதுகாப்பு பெற முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஸ்வாக்கு நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு சுன்னத்தாகுது. அதேமாரி இந்த மிஸ்வாக் எங்கே கிடைக்கும்னாக்கா, ஹிஜாஸ் பகுதியிலிருந்து ஹராக் மரத்திலிருந்து இந்த மிஸ்வாக் பல்கூச்சி கிடைக்கிது. அப்புறமா தொழுகையின் சிறந்த உடற்பயிற்சி. இந்த தொழுகை மிதமான உடற்பயிற்சியோ இனிமையான உடற்பயிற்சி தான் நம்ம உடம்புக்கு நல்லது. எல்லோரும் என்ன நினச்சிருக்காங்க, கடுமையான உடற்பயிற்சி தான் நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம இனிமையான எளிமையான உடற்பயிற்சி தான் நம்ம உடம்புக்கு நல்லது. நம்ம கடுமையான உடற்பயிற்சி செய்வதனால நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதனால பல நோய்கள் வருது. நம்ம இந்த தொழுகை ஒரு சிறந்த உடற்பயிற்சி தான். நம்ம தொழுகிறதுனால நம்மளுக்கு புத்துணர்வு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் தொழுகை ஒரு ஐசோடோனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்கிப்பிங் பண்ணுறது, ஜாகிங் பண்ணுறது, அதேமாரி நீந்துறது, அப்புறமா கை காலை நீட்டி அசைச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு எக்ஸசைஸ் தான். அதையும் ஒரு தொழுகை ஒரு ஐசோடோனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல 608 தசைகளும் 609 தசைகளும் 208 எலும்புகளும் இருக்குது. அந்த தசைகளும் எலும்பும் நம்ம சரிவர வேலை செய்யறதுனாக்கா கிடையாது. அப்படி இதனால நம்மளுக்கு உடம்புக்கு பல்வேறு நோய்களும் கிருமிகளும் வருது. நம்ம தொழுகிறதுனால அந்த நோய்கள்லாம் அந்த நோய்கள் நம்மளை பாதுகாத்து நம்மளுக்கு தொழுகிறதுனால புத்துணர்வு கிடைக்கிது. அதுக்கப்புறமா தொழுகையின் போது ஏற்படும் உடல் வளைவுகள். நம்ம தொழுகிறதுனால நம்மளுக்கு உடல் மூட்டுகளில் நன்கு இயக்க செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ருக்குக்கு போகிறதுனால மூட்டு வலியிலேருந்து நம்மளால் பாதுகாப்பு பெற முடியுது. அதேமாரி தொழுகையில் கை தசைகளுக்கு வலிமை சேர்க்கும் பயிற்சி. நம்ம தொழுகையில் சஜிதாக்கு போகும்போது நம்மளோட புஜங்கள் தான் அதோட உடல் வளைவுகளை தாங்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சஜிதா தொழுகிறதுனால நம்ம கைகளில் ரத்த ஓட்டம் அதிகரித்து அதுலேருந்து நம்ம கை நடுக்கம், பிடிப்பு, மறுத்த போது அதுலேருந்து பாதுகாப்பு பெற முடியுது. அது அந்த நோய் வராமல் நம்மளுக்கு இருக்குது. அதேமாரி தொழுகையில் கால் தசைகளுக்கு வலிமை சேர்க்கும். நம்ம உடம்புல உள்ள கால் தசைகள் எலும்புகள் எல்லாமே காலில் தான் அதிகமாக இருக்குது. அதனால நம்ம தொழுறதுனால காலில் ரத்த ஓட்டம் அதிகரிக்குது, மூட்டு வலி இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி வீக்கம், கொடைச்சல் இல்லாமல் இருக்குது இந்த தொழுகிறதுனால. அதேமாரி தொழுகையில் இயற்கையான அமைந்துள்ள நியூரோ மஸ்குலர் பிரீத்திங் மூச்சு பயிற்சி. நியூரோ மஸ்குலர் பிரீத்திங் அப்படின்னாக்கா மூச்சு பயிற்சி. நம்ம சோம்பேறியாக இருக்கிறது, களைப்பாக இருக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் நம்ம தொழுகிறதுனால நம்மளுக்கு மூச்சு பயிற்சியை போக்கி நம்மளுக்கு சுவாசிக்கும் திறனை நல்லா அதிகரிக்க செய்யுது. ஞாபக திறனை அதிகரிக்குது. அதேமாதிரி தலைமை சிலைகளை சிறப்பாக மேற்க செய்யும் தொழுகையில் பயிற்சிகள். நம்ம சஜிதா செய்யும்போது நம்ம மூளையில் ஒரு நிமிடத்துக்கு 800 மில்லி ரத்தம் தேவைப்படுது. 10 செகண்டுக்கு அந்த ரத்தம் வரவில்லைனாக்கா நம்ம மயக்க போட்டு விழுந்துருவோம். அதனால் நம்ம சஜிதாவுக்கு போகிறதுனால நம்ம
சஜிதாவுக்கு போகிறதுனால வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகரித்து நம்மளுக்கு ஞாபகத்திறன் வந்து அதிகப்படுத்துது. அதேமாரி தொழுகையில் கண் பார்வையும் அதிகரிக்கும் செய்யும் பயிற்சி. தொழுகையில் வந்து நம்ம வந்து சஜிதாவில் வந்து கண்ணை திறந்துட்டு சஜிதா செய்கிறதுனால நம்ம கண்ணுக்கு வந்து பார்வை நல்லா தெரியுது. கிட்ட பார்வை, எட்ட பார்வை அதெல்லாம் வந்து நல்லா தெரியறதுக்கான வாக்கியம் கிடைக்கிது. அதே மாதிரி கழுத்து தசைகள் வந்து